கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நிறைய குடும்பத்திலே இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். காலம் கடைசியா இருக்கு. எத்தனையோ ஜனங்கள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா ரெக்கார்டு இருக்கு. என்னைய ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் புலம்புறதை விட நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா கடைசி காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது தெரிய மாட்டேங்குது. ஒரு வீட்டுல பிரச்சனை, கடன் பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு உடனே நம்ம நேரம் எங்க போவோம்? என்னையும் சேர்த்தேன், நானும் சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கடனில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போவேன். எனக்கு யாராவது சொல்லுவாங்களா, என் வாழ்க்கையில் பிரச்சனை மாறிடாதா அப்படின்னு சொல்லி பல இடத்துல நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவங்க பேசுகிற பிரசங்கம்லாம் உட்காந்து கேட்பேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஒரு மனுஷன் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, நிறைய சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. என்கிட்ட ஒரு குடும்பத்திலே ஒரு ஐயா ஜெபிக்க வரும்போது என்கிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணாங்க. எப்படி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அந்த குடும்பம் இணைந்து வாழணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. சில குடும்பத்திலே நீ இந்த பாஸ்டரை போய் பாருங்க, இவங்க நல்ல தீர்க்கம் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள அப்படியே புட்டு அழகா சொல்லிடுவாங்க, நீங்க அவரை போய் பாருங்க, உங்களுக்குள்ள அப்படியே சொல்லிடுவாங்க இப்படின்னு சொல்லி சொன்ன எல்லா இடத்துலையும் இந்த ஐயா போய் ஜெபம் பண்ணியிருக்காரு. இப்படி ஜெபம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இதுல ஏகப்பட்ட வேறு தீர்வு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்லை, ஏகப்பட்ட வேறு வித்தியாசமா தீர்வு சொல்லியிருக்காங்க. அதுல சில குடும்பத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க மனைவி இனிமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, இனிமேல் நீங்க 2வது கல்யாணம் முடிச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல உங்க மனைவி கிடைப்பாங்க, நீங்க பொறுமையா இருங்க. இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் 10 வருஷமா மாத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு பெரிய குழப்பமாயிட்டு. எப்படி குழப்பமாயிட்டுன்னா, இவங்க என் மனைவி வந்துருவாங்க, கிடைச்சிருவாங்க, நாங்க சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர் நம்புறாங்க. சரி, லேட் ஆகுது, இன்னும் என் மனைவி எனக்கு வந்து ஒப்புரவாகல, இன்னும் குடும்பம் சேர்ந்து வாழலை. சரி, இன்னைக்கு இந்த பாஸ்டர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவங்க நல்ல கர்த்தருடைய வார்த்தையை திட்டமா சொல்லுவாங்க அப்படின்னு உடனே அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்க போறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர், குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை, 10 வருஷம் ஆச்சு, பல சூழ்நிலையில பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. சில குடும்பத்துல தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னு அங்க போய் ஜெபிக்க போறாரு. பல இடத்துல போய் ஜெபிச்சிட்டாரு. ஆனால்
இன்னும் இணைந்து வாழலை. இதை ஏன் உங்களுக்கு நான் காலையில சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் பிரச்சனை வந்த உடனே எங்க போவாங்க அப்படின்னா, நமக்கு யாராவது உண்மையான காரியங்களை சொல்லுவாங்களா? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியலையே. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்காத ஒரு நபர், கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், வியாதியில கஷ்டப்பட்டிருக்கேன், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வரல, லட்சக்கணக்கா கடன், நிம்மதி இல்லாமல், நிந்தைகள், அவமானத்தோடு பல சூழ்நிலை ஊழியக்காரங்களை தேடி ஓடி போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். யாரு? ரவிராஜ். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில நான் நிறைய நேரம் ஊழியக்காரங்களை தேடி அவங்கள்ட்ட முழங்கால் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நின்றுருக்கேன். எத்தனையோ குடும்பத்திலே காலவேளை இணைந்திருக்கிறீங்க. எனக்கு யாராவது தீர்க்கம் சொல்லுவாங்களா? என் வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சேன்? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் என் வாழ்க்கையில மாறி 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 பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நான் இன்னும் தேவனோட வார்த்தைக்கு 100க்கு 100 இன்னும் கீழ்ப்படியணும். இன்னும் என்கிட்ட சில மிஸ்டேக் இருக்கு, இன்னும் 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 அப்படின்னு சொல்லி வேதத்தை முன்னாடி பின்னாடி பிரட்டி 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 வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, நீங்க எத்தனை செய்தி கேட்டாலும் சரி, நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. ஒரு குடும்பத்திலே ஒரு தாயார் சாட்சி சொன்னாங்க. உங்க மெசேஜை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில நிறைய டைம் கிடைச்சிருக்கு. செல்போன்ல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். தேவையில்லாம வீட்டுல படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது நிறைய குறைஞ்சிருக்கு. நாங்களா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன். புதிய ஏற்பாடை 2 தடவை வாசித்து முடிச்சிட்டேன். நான் சமாதானமா இருக்கேன். பைபிள் வாசிக்க வாசிக்க நான் சத்தியத்துல இப்போ நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. உங்க செய்தி கேட்கிறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம கையில பைபிள் எடுத்து, ஒரு பேனா எடுத்து, ஒரு டைரி எடுத்து, ஒரு சைடில் உட்காந்து வாசித்தா மட்டும்தான் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் அந்த பைபிள் பிரகாரம் இன்னும் வாழலை. நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய உண்மையா வாழணும், நிறைய பரிசுத்தமா வாழணும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 12 மணி நேரம் நிறைய நேரத்துல பொய் தான் பேசியிருக்கேன். என் வாழ்க்கையில நான் அப்படியே சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு பொய் இல்லை, 2 பொய் இல்லை. ஒரு பொருளை வாங்க போய், கொடுக்க போய், கடன் கொடுக்க முடியலன்னா போய், கடன் வாங்க போய், மனைவிட்ட போய், அம்மாட்ட போய், எத்தனையோ காரியத்து போய் பேசியிருக்கேன். இது போக மாந்திரியம், விக்கிரகம், பாவம், இப்படி ஏகப்பட்டு சொல்லிட்டு வரலாம். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டேன். நான் நிறைய பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், நிறைய ஊழியக்காரன்கிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். நிறைய தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. சொன்ன ஊழியக்காரங்களாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியக்காரங்க. அவங்கள்ட்டெல்லாம் நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் எனக்கு சொன்ன தீர்க்கதரிசனம்லாம் இருக்கு. ஆனால் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்றேன், என்ன மிஸ்டேக் இருக்கு, இன்னும் நான் எதுல அந்த வசனத்தின் பிரகாரம் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல நிறைய தீர்க்க தரிசனங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. சில குடும்பத்துல யார்ட்டையாவது போன்ல பேசியிருப்பீங்க, சில பாஸ்டர் நேரா போய் பார்த்துருப்பீங்க, சில ஊழியக்காரங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஏன் நடக்கல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் 2 டைப்ல நம்ம யோசித்து பார்க்கணும்ல. எப்போதுமே அடுத்தால கையை நீட்டுறதுக்கு முன்பாக நான் எவ்வளவு குறையான பாத்திரம்,
என்கிட்ட இன்னும் எவ்வளோ மிஸ்டேக் இருக்கு, நான் இன்னும் எப்படி நான் வாழணும், இன்னும் என்கிட்ட எவ்வளவு தூரம் கர்த்தரை குறித்து அந்த பயம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது, பரிசுத்தமா வாழ்றது, உண்மையா வாழ்றது, நேர்மையா வாழ்றது, நீதியை பின்பற்ற எத்தனை காரியங்கள் இருக்கு. அப்ப நம்ம சைடுல நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தீர்க்க தரிசனம் தேவன் கொடுத்திருந்தாரோ அது எல்லாமே நிறைவேறும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேனே, இந்த வருஷம் தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒரு வருஷத்துல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. 360 நாள் எப்படி இருக்கும் அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நாளைக்கு ஒரு காரியம் சொல்லலாம், நாளை கழிச்சு இன்னொரு காரியம் சொல்லலாம். ஆனால் தேவன் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். குறித்த காலத்துக்கு இன்னும் தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, அது எல்லாம் கரெக்டா நிறைவேறும். நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னா அதை நம்ம முதல்ல யோசித்து பார்க்கணும். நிறைய குடும்பத்திலே தீர்க்க தரிசனம் யாராவது சொல்ல மாட்டாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. சில சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஏன் இன்னும் நிறைவேறலன்னு யோசித்து பார்ப்பாங்க. பல சூழல்ல நீங்க இணைந்திருப்பீங்க. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல யாராவது சப்போஸ் ஒரு வேளை சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கலாம், என் வீட்டுல நிம்மதி இல்லை, நான் அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்க போறேன், எல்லாம் கரெக்டு தான்ப்பா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் ஊழித்து வந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அதுதான். ஒரு முழு பைபிளை வாசித்து பார்த்தேன். அந்த முழு பைபிளை வாசித்து பார்க்கும்போது என் வாழ்க்கை, இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை, இனிமேல் எப்படி வாழணும், எப்படி பரலோகத்துக்கு போகணும். மறுபடியும் சொல்றேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படி வாழணும், பரலோகத்துக்குள்ள எப்படி போகணும், இது மட்டும்தான் லாஸ்ட் என் மைண்டுக்குள்ள வந்துச்சு. அதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, புது வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி வாழ்ந்தா நான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா சில குடும்பத்துல கால வேளையில இந்த பிரதர் பேசினா நல்லா இருக்கு, நாங்க தொடர்ந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. உங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? சில குடும்பத்துல டீச்சர் படிச்சிருக்கேன் அப்படிம்பாங்க, டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படிம்பாங்க, நான் வக்கீல் அப்படிம்பாங்க, நான் போலீஸ் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல, நிறைய குடும்பத்துல என்கிட்ட ஜெபிக்க வரும்போது பேசியிருக்கேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இன்னும் வாசித்து முடிக்கலையே அப்படிம்பாங்க. பார்த்தா கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அவங்க இதயத்தினுடைய நிறைய காரியங்கள் பேசுவாங்க. ஆனால் முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்காமல் எத்தனையோ கிறிஸ்டியன், எத்தனையோ வேதக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலே எது கரெக்ட், எது தப்பு, எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா என் வாழ்க்கையிலலாம் நான் நிறைய மிஸ்டேக்ல இருந்து வந்ததுனால தப்புனா முதல்ல என்ன, 24 மணி நேரத்துல நம்ம வாழ்க்கை 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? இப்ப நானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நான் மனுஷனை கூட நம்ம வசனத்தின்படி நம்ம பேசிட்டு போயிடுவோம், ஆனால் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு முன்பாக எல்லாரும் அங்க பார்த்துட்டு இருப்பாரு. நியாயத்திற்கு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும் நானா இருந்தாலும். அப்ப 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கு? தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எவ்வளவோ கனம் பண்றோம். கடைசி காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? யோசித்து பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அவங்க டெய்லி கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருப்பாங்க, அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்ப அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேனே, அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னா எப்படி வஞ்சிக்கிறாங்க? ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? பொய் பேசுறாங்க. எப்படி பொய் பேசுறாங்க? தந்திரமான ஆவிற்கு பொய் பேசுறாங்க. பலவிதமான
மாயான வார்த்தைகளை பேசுறாங்க. ஜனங்கள் அதை நம்புறாங்க. ஏன்னா அவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. இப்ப இந்த கால வேளையிலே செய்தி கேட்குறீங்க, யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க எல்லாரும் பைபிள் வாசிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்காது. கொஞ்சம் பேர், ரொம்ப கொஞ்சம் பேர், அவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஒரு முறை பிரகாரம் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வருஷமாவது முழு பைபிளை வாசித்து முடிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். சரி, இந்த வருஷம் நிறைய தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க வேற வேற இடத்துல வேற வேற நாட்டுல எத்தனையோ தேசத்துக்குள்ளே அநேக விதமான கள்ள தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், எனக்கு நான் இப்படி பார்த்துட்டேன், நான் அப்படி பார்த்துட்டேன், எல்லாம் சரிதான். என் இருதயம் தேவனோடு இருக்கா? நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? யோசித்து பாருங்க. கடைசி காலத்துல வாழ்றோம். கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையா இருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். ஒரு வண்டி ஓட்டும் போது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு, கண்ட்ரோல் பண்றாங்க. உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா? அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன க்ளூ கொடுங்க. கண்ட்ரோல் பண்றாங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ சொன்னா அவங்க தேவனுடைய தீர்க்கதரிசி. இல்ல உங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா? அதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். இப்ப ரெண்டாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னா முதல் பாயிண்ட் கட்டுப்பாடு. ரெண்டாவது, ஆத்துமாவை பட்சிக்கிறாங்க. ஆத்துமா தான் விலையேற பெற்றது. ஆத்துமாவை பட்சிக்கும் போது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே குழப்பமா மாறிடும். அந்த வேடை நம்ம நிப்பாட்டி கரெக்டா வாசித்த புரியும். கிர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். அப்ப ஆத்துமா தான் டார்கெட். பிசாசுக்கு யாரு டார்கெட் அப்படின்னா ஆத்துமா தான். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு ஆத்துமா, அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பி உயிர்ப்பிக்கப்படணும். இயேசுக்கு இரத்தத்தினால நம்முடைய ஆத்துமா கழுவப்படணும். நம்முடைய ஆத்துமா கழுவப்பட்டு ஜெனிப்பிக்கப்படணும். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுது. அந்த ஆத்துமா மறுபடியும் சிக்கி கொள்ளக்கூடாது. தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள், கண்ட்ரோல் பண்றாங்க. எதை கண்ட்ரோல் பண்றாங்க? அவங்க வழிக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. ரெண்டாவது, கெர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள் அப்படின்னா ஆத்துமா கடித்து கொதறுகிறார்கள். ஆத்துமாவை போய் கடித்து கொதறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. மூணாவது, திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரவியம் என்று எழுதப்பட்டிருக்கு, அடுத்தாப்புல விலை உயர்ந்த பொருள்கள், இது எல்லாமே கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி வாங்கி கொள்ளுவாங்களாம். அப்ப இவங்களுடைய டார்கெட் எது அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா அவங்க சைடுல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது, ஆத்துமாவை கடிச்சு கொதறிடுவாங்க. மூணாவது, திரவியம் விலை உயர்ந்த பொருள்கள், நல்ல ஹையஸ்டான ஹை குவாலிட்டி ஃபுல்லா அவங்க வாங்கிக்கிடுவாங்களாம். அடுத்தாப்புல அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்தாப்புல என்ன பாயிண்ட் அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லும் போது சில குடும்பத்துல மரணம் வந்துடும்.
அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குறார்கள். கணவர் மாதிரி இல்லாம போயிருவாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்கம் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குறார்கள். இப்ப இந்த செய்தியை நம்ம காலையில தியானிக்கும் போது நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. நம்ம கேட்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். தீர்க்கதரிசிகள் ஒரு வார்த்தை கூட அவங்களுடைய வார்த்தை கீழே விழாது. அப்ப கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். கடைசி காலத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிப்பார்கள்னா ஏமாத்துவாங்க. ஒருத்தங்க இல்ல, 2 பேர் இல்ல, அநேகரை ஏமாத்துவார்கள். எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பக்கம் கண்ட்ரோல். 2வது, ஆத்துமாவை கடித்து கொதறிடுவாங்க. 3வது, திரவியம். 4வது, விலை உயர்ந்த பொருள்கள், ஹையஸ்டான உள்ள குவாலிட்டி ஃபுல்லா வாங்கிக்கிடுவாங்க. அடுத்தாப்புல 5வது, அது நடுவில் அநேகரை விதவைகளாக்குறார்கள். கணவர் மாதிரி இல்லாம போயிடுவாங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். அப்ப நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா, முதல்ல தேவனை நம்பணும். தேவனுடைய ஊழியக்காரங்களை நம்பலாம். முதல்ல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து சத்தியம் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல செல்போனை 3 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்குறாங்க. 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபோன் பேசுறாங்க. வாயை திறந்தாலே ஒன்லி பொய் தான் பேசுறாங்க. கடைசி காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி காலத்திலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அதனால கடைசி காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். உங்களிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவங்க வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா, ஆடு போல வருவாங்களாம். ஏன்னா ஆட்டினுடைய தோலை போட்டுக்கிட்டு வருவாங்க. ஒரு நல்லவங்க போல வருவாங்க. ஆனா உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலே அப்படின்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா கடிச்சு கொதறிடுவாங்க. இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஓநாய்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எந்த மனுஷனும் மாயையே. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். மனுஷனை நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. நீங்க போற சர்ச்சைக்கு உண்மையா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் பரலோகத்துல போக முடியும். ஏன்னா கடைசி காலத்திலே நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள ஓநாய்கள் கள்ள போதர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் ஒரு பெரிய பட்டியல இருக்கு. வாயை திறந்தா பொய் பேசுறாங்களா உண்மை பேசுறாங்களா நமக்கு தெரியாது. நம்ம அதிகால வேளையிலே பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கிற நிறைய ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டுதான் வருவாங்க. நல்லவங்க போலதான் வருவாங்க. நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லிட்டு தான் வருவாங்க. ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவாங்க. அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னா பட்சிக்கிற ஓநாயா இருப்பாங்க. கடிச்சு கொதறிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்றோம். அதிகாலவில்லை நிறைய குடும்பத்திலே ஆலயத்து கூட நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்துல எனக்கு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்ப தெரியுமா? 24 மணி நேரம் பொய் பேசாம இருங்க. 24 மணி நேரம் உண்மையா வாழுங்க. 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழுங்க. 24 மணி நேரம் தீமைக்கு இடம் கொடுக்காதீங்க. 24 மணி நேரம் நன்மை செய்யுங்க. 24 மணி நேரம் நற்கிரியை செய்யுங்க. தேவன் கூட இருப்பார். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா.
இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, வசனத்தின் மூலியமாக பேசின கிருபைக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை. இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன கேள்வி இருக்கோ தேவனுக்கு தெரியும். உங்க பிள்ளையோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் ஆலயத்து புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆசீர்வதிங்க. குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்படுறதுக்கு கிருபை செய்யுங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, சில குடும்பத்தில் டெலிவரி போடுறாங்க, சில குடும்பத்தில் அதிகாலவில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்து வாசல் திறந்து விடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் முடிந்ததுக்கு ஒரு சமாதானம் இல்லைப்பா, கர்த்தர் மாற்றித்தாங்க. காலவேளையில் அவசர நிமித்தமாக வெளியில் போகிறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ளே இருக்காங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம். இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வாகனத்தில் போகிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியில் போய் ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க. கள்ள ஓநாய்களை கண்டுபிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எல்லாவற்றையும் எங்களுக்கு கட்டுகிற கிருபைக்காக நன்றி. தேவனுடைய தீர்க்கதரிசியில் நாங்கள் நம்புறதுக்கு எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. அதே நேரத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டிருப்பா, அவர்களை இனம் கண்டுகொள்ளல எங்களுக்கு கிருபை தாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு இருக்கிற ஜனத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையில் பலவீனத்தோடு இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம்ப்பா, கர்த்தரோட வருகையில் காணப்படணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவங்களோட அப்பத்தின் தண்ணியை கையில் ஆசிரியராஜா சகல வட்டிலையும் கொடுத்து ஆசிரியங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசிரியத்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. குடும்பமாக ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். அதிகாலவில் ஜெபிச்சாங்கப்பா, அவங்க இதயத்துக்குள்ள நிறைய பாரம் தான் இருக்கு. பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருக்கணும். தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்தோட தேவைகள், சில குடும்பத்தில் கடனில் உபத்திரத்தில் பாடுகள் வழியா இருக்காங்க, கண்ணீர் வாழ்க்கை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். அந்த கிருபைகள் தாங்க. யாரெல்லாம் எந்தெந்த நாட்டிலே எந்தெந்த சூழ்நிலை உள்ளத்தில் பாரத்தோடு இருக்காங்களோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். நிறைய குடும்பத்துக்குள்ளே கால வேளையிலே சர்ச்சைக்கு போக முடிஞ்சு ஒரு வேதனைப்பா. சில குடும்பத்திலே அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஃபேமிலி இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஞானசம் நடக்கல, பக்கத்தில் சர்ச்சு இல்லை, வேற வேறு இடத்துல இருக்கிறாங்க. எல்லா தடைகளாம் நீக்கி ஆசிரிங்க. சர்ச்சுக்கு போகிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசின கிருபைக்காக நன்றி. இன்னுமாக ஆலயத்துக்குள்ளே அப்பா யாரெல்லாம் பொறுப்புறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலையும் நம்ம மனோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தினந்தோறும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஒரு நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவநாட்டிலே அப்போ மினிஸ்ட்ரி, என்னோட பேர் ரவிராஜ். குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் ஆலயத்து பொருட்றீங்களோ சீக்கிரமாக பொருட்டு போங்க. அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிங்க. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களோட பேசுவார். சோர்ந்து போக வேண்டாம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம இதோட வார்த்தை கீழ்ப்படிந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.